ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்த மேக்ஸ் சம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ட்ரிக்னோமெட்ரிக்லேருந்து ஒரு கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் 41 பை சைன் 49 டிகிரி ப்ளஸ் சைன் 51 டிகிரி பை காஸ் 39 டிகிரி. இப்போ இந்த சம்மை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது முதல்ல எந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக்னோமெட்ரிக் இந்த டாப்பிக்கை எப்போ நம்ம நியூவாக பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில். ஓகே, 9th ஸ்டாண்டர்டில் அந்த டாபிக் ஆரம்பித்த உடனே ஒரு டேப்லர் காலமில் 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவோட அந்த 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 90 இந்த மாதிரி 5 ஆங்கிள்ஸோட ஆன்சர்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்றத லேர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா. இங்கே 41 49ன்றது நமக்கு தெரியாத ஆங்கிள். அப்போ இது எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும். அதில் 2 இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அது என்ன காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா, 2 ஆங்கிள் அதோட சம், அதாவது அந்த 2 ஆங்கிள்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 90 டிகிரி அப்படின்றத உங்களுக்கு ஆன்சராக கொடுத்துச்சுன்னா தென் தட் 2 ஆங்கிள்ஸ் ஆர் கால்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ஏ அண்ட் பி. அதே மாதிரி 2 ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம், ஆன்சர் 180 டிகிரி அப்படின்னு கொடுத்துச்சுன்னா தென் தட் 2 ஆங்கிள்ஸ் ஆர் கால்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இப்போது இங்கே இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். இங்கே காஸ் கூட 41 இருக்குது, கீழே டினாமினேட்டரில் 49 இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 41 + 49 இட் வில் பி 90. ஓகே, அடுத்த ஃப்ராக்ஷனில் 51ஐயும் 39 ஆட் பண்ணலாம். 51 + 39 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 90 டிகிரின்ற வேல்யூ கொடுக்கறதுனால தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த காஸ் 41 எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி மைனஸ் இந்த கீழே இருக்கிற 49 டிகிரியை நம்ம இங்கே வச்சு எழுதலாம். ஓகே, டிவைடட் பை சைன் 49 டிகிரி. ஏதாவது ஒரு வேல்யூவை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும், எய்தர் நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர். இப்போ நான் நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ளஸ் அதே போல் சைன் 51 நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் 39 டிகிரி. ஓகே, இந்த மாதிரி நான் எழுதிக்கலாம். டிவைடட் பை காஸ் 39 டிகிரி. காஸ் ப்ராக்கெட்டில் 90 மைனஸ் தீட்டா இந்த மாதிரி இருந்தால் நம்மளால் சைன் தீட்டா அப்படின்னு எழுத முடியும். அதே போல் சைன் 90 மைனஸ் தீட்டா அப்படி இருந்துச்சுன்னா நம்ம காஸ் தீட்டா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வேல்யூ எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் 49 டிகிரி அப்படின்னு எழுதலாம். ஓகே, இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். அதே போல் இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே 49 இருக்கிறதுனால நீங்கள் 49 தான் யூஸ் பண்ணணும். இப்போ டினாமினேட்டர்லையும் 49 ப்ளஸ் இப்போது சைன் 90 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் காஸ் தீட்டா. அப்போது சைனை காஸாக மாற்றிட்டு இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது 39, அதை நம்ம இங்கே எழுதணும். டினாமினேட்டரில் காஸ் 39. ஒருவேளை நீங்கள் டினாமினேட்டர்லேயும் 90 மைனஸ் எழுதிட்டிங்கன்னா வேல்யூ மாறிடும், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணால் 1 + 1 அப்படின்னு கிடைக்கும். 1 + 1 வில் பி 2. இந்த சம்முக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ.